வெஜ் ஹோட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்திருக்கோம். ஸோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லொகேஷன் வந்து நசரத்பேட்டை அகரமேல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பாலா கேட்டரர்ஸ்ன்னு போட்டுதான் வந்து கூகுள் மேப்ல வரும். பாலா ஹோட்டல் போட்டுதான் வரும். ஸோ இப்போ உள்ள போலாம். அட்ரஸ் நீங்க வந்து ஒரு லொகேஷன் வந்து வந்தாச்சு. ஸோ பாத்தீங்கன்னா கடை தெரியும். 2 3 4 5 சிட்டிங் இருக்கு. 4 பேர் உட்காரலாம். ஸோ கிளீனா எல்லாமே நல்லா கிளீனா இருக்கு. ஸோ பில்லிங் பாயிண்ட் தனியா கிச்சன் உள்ள போறோம். எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிளீனினஸ் ரொம்ப முக்கியமா பார்க்கலாம். ஹைஜீனிக்கா இருக்கும். நம்மள உள்ள போனோம்ட்டு ஓனர் வந்து தொப்பி போட்டு சொன்னாரு. உள்ள வந்து முடி போட்டுற கூடாதுன்னு, அதனால தொப்பி போட்டு போறோம். இதான் அவங்களோட கிச்சன். பார்சல் பண்ற ஏரியா. ஸோ கரெக்டா இருக்கு, ப்ராப்பரா இருக்கு, கிளீனா இருக்கு. ஒரு ப்ராப்பரா முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜ் பண்ணி செய்யறாங்க. தேவைப்படும் போது வந்து கேட்கறவங்களுக்கு போட்டுக்கலாம். வாங்கண்ணா வாங்கண்ணா. ஓ நான் கேக்குறேண்ணா, நீ என்னடா பண்றீங்கன்ட்டு சொல்லலாம். அதெல்லாம் ஸோ இவங்க பாலா கேட்டரர்ஸ் என்னென்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்து வெட்டிங்ல இருந்து A to Z எல்லா விதமான ஈவெண்ட்ஸுக்கும் அதை பாத்தீங்கன்னா ஃபுட்டு தேவைப்பட்டீங்கன்னா, அதாவது ஒரு கேட்டகரியில வச்சிருக்காங்க. உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட், அதாவது கம்மியில ரேட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரையும் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா. ஆனா வந்து இந்த ரேட் மாறதுனால வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரிய உள்ள சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மட்டும், அதாவது இப்ப கம்மி ரேட்னா அதுக்குன்னு தரத்தை வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. சூப்பரா தரமா பண்ணி தருவாங்க. இந்த டேஸ்ட் வந்து எந்த விதத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா குறை வைக்க மாட்டாங்க. குவாலிட்டி பக்காவா இருக்கும், குவாலிட்டியும் இருக்கும், குவான்டிட்டியும் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு பாலா கேட்டர்ஸோட ஒரு பிளஸ். ஸோ கைஸ், அண்ணா வந்து பாத்தீங்கன்னா பாலா கேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் வாங்க வந்திருக்காரு. ஆனா நீங்க எத்தனை வருஷம் சாப்பிடுறீங்க? அண்ணனோட கடைக்கு வந்து எப்படி இருக்கு? நல்லா இருக்கும், வீட்டுல பண்ற மாதிரி இருக்கும். நான் வந்து குருசாமியா இருக்கிறதுனால வருஷம் மலைக்கு போறது ஃபுல்லா எல்லாம் இங்கதான் இவர்கிட்ட தான் கொடுப்பேன். டேஸ்ட் எப்படின்னா இருக்கும்? டேஸ்ட்லாம் நல்லா, அளவுலாம் எப்படி? அளவுலாம் அதிகமா தான் இருக்கும். நம்ம சொல்றதை விட அதிகமா. கண்டிப்பா வாங்கலாம், கண்டிப்பா வாங்கலாம். ஃபங்க்ஷன்னாலும் நம்பி கும்பிடலாம். அதுதான் நம்மள பாலா கேட்டர்ஸோட இது. 100 பேருக்கு சொன்னா 120 130 பேர் அதே பண்ணி தருவாரு, பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் ஒரு ஸ்பெஷல். நல்லா இருக்கும். அதனால எல்லாரும் வந்து அவங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சாமி பூஜைக்கு போற விஷயத்துல கூட அவ்வளவு நல்லா பண்ணி தராருன்னா அப்ப எல்லாருக்கும் எப்படி பண்ணி தர்றாரு நீங்க யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஒரு டீம் லீட் பண்றவரே நல்லா இருக்குன்றாரு. இப்ப கூட ஒரு நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ண கவர்மெண்ட் ஸ்டாஃப், எங்க சாரோட ஃபங்க்ஷன் ஒண்ணு, அது ஒரு தான் பண்ணி கொடுத்தாரு. எப்படி இருக்கு? நல்லா எல்லாருமே நல்லா இருக்குன்னாங்க. இப்ப ஃபங்க்ஷனுக்கும் அது பண்ணிருக்கோம். சூப்பர்ண்ணா. இப்போ மேரேஜுக்கும் சொல்றேன்னு இருக்காரு. நல்லா இருக்காரு. நீங்களும் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு ஃபங்க்ஷன் வந்து எங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி பாலா கேட்டர்ஸ் வந்து பண்ணி தருவாங்க. கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம போய் சாப்பிட போலாம் வாங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 5 வெரைட்டி, ஆனா என்கிட்ட 7 வெரைட்டி இருக்கு. அது வந்து மீதி 2 வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி சொல்றது, கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே வந்து டெம்டிங்கா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்க இதெல்லாம் வந்து செட்டப் பண்ணிட்டு எடுக்கிறதுக்குள்ள அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மவுத் அப்படியே மவுத்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து தலைவா வந்து அப்படியே சொல்லும் போது எனக்கு அப்படியே அந்த நல்லா பார்க்கறதுக்கு அவ்வளவு கிரியேட்டிவா இருக்கு. ஸோ பன்னீர் ரைஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 120, மற்ற எல்லா ரைஸுமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் 110 மட்டும்தான் இவர் கடையில. அதுதான் வந்து இவரோட பெரிய ஸ்பெஷலான ஒரு திங்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது காளான் ரைஸ், பன்னீர் ரைஸ், கோபி ரைஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷெஷ்வான் மிக்ஸ்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேபி கார்ன் ரைஸ். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிக்க போறோம். ஸோ இது மாதிரி வந்து உங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து எந்த ரைஸ் வேணுமோ அதை வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம்.
காளான் வேணா சில பேருக்கு வந்து பன்னீர் மட்டும் ஃபேவரா இருக்கும். பன்னீர் வேணா பன்னீர் போட்டுக்கலாம், இல்ல ரெண்டுமே மிக்ஸ்டா போட்டுக்கலாம், இல்ல மூணுமே மிக்ஸ்டா போட்டுக்கலாம். எது வேணுமோ உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கம்மி ரேட்ல செம்மையா டேஸ்டா ஒரு கேட்டர்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான். ஸோ இப்போ வந்து சாப்பிடலாம், பார்க்கறதுக்கு ஒரு டெம்டிங்கா இருக்கு. ஸோ எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேவர் பன்னீர், எப்பவுமே பன்னீர் தான் நாங்கள் மோஸ்டா வாங்குவோம். ஸோ பன்னீர்ல இருந்து ஆரம்பிப்போம். இதுல என்னன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னீர் வந்து முன்னாடியே வந்து சில ஹோட்டல்ல வந்து முன்னாடியே போட்டு வச்சிருவாங்க. இப்படி போடுறதுனால இந்த கிறிஸ்பினஸ் வந்து நமக்கு தெரியாது. இவங்க வந்து அந்த ரைஸ் போட அப்ப ஆன் ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொரிச்சு எடுக்கிறதுனால அந்த கிறிஸ்பியோட நல்லா அந்த சூடு கொஞ்சம் நல்லாவே தெரியுது. சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த ஹோட்டல்ல ஏதோ ஒன்னு போடணும்னு போட்டு கொடுத்துருவாங்க, ஆனா அந்த மாதிரி இல்ல. நல்லா பெப்பர் போட்டு நல்லா அந்த டேஸ்ட் நல்லா தெரியுது. இது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் டைப்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து கோபி ரைஸ் கொடுத்துருக்காங்க. கோபி ரைஸ் தானே, நம்மளுக்கு திடீர்னு பேர் தெரியாது, உண்மையை மட்டும் தான் நாங்க பேசுவோம். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பொறிக்கிறதுனால கொஞ்சம் நல்லா கிறிஸ்பா ஒன்றும் அந்த கிறிஸ்பினஸ் நல்லா இருக்கு. பாருங்க அப்படியே இப்ப சில பேர் ஹோட்டல்ல நம்ம ஸ்கேன் பண்றாருங்க, மாவு போட்டு ஃபுல்லா மாவு மட்டும் தான் இருக்கும், உள்ள இது இருக்குதோ இல்லையோ மாவு மட்டும் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்களா அப்படியே இதுவே இருக்கு கோபி. இது காலிஃபிளவர் தானே? காலிஃபிளவர் அப்படியே இருக்கு. இல்ல ப்ரோ, திடீர்னு பேர் வந்து போயிடுது ப்ரோ. அதே மாதிரி பாருங்க எவ்வளவு வந்து போட்டுருக்காங்க. கேரட், பீன்ஸ், இந்த காய் பீன்ஸ், எல்லா காய் அருமையா இருக்கு. பாக்காதீங்க, சாப்பிடும்போது பார்த்தா கண்ணு நிறைய இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம காளானுக்கு போலாம். அப்பயே சொல்றதுனால இந்த காளானோட டேஸ்ட் நல்லாவே தெரியுது, சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ செஸ்வான் ரைஸ் மிக்ஸ்டா இருக்கு. மூணுத்தையும் ஒரே டைம்ல சாப்பிடுற ஃபீல் தனி. மூணோட டேஸ்டும் ஒரே டைம்ல ஒரு ரைஸ் தெரியும். பயங்கரமா இருக்கு ரைஸ். அது ஏன்னா மூணோட டேஸ்டும் தனித்தனியா நம்ம வந்து இந்த மவுத்துல தெரியும் போது ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட ஃபேவரட் பேபி கார்ன் ரைஸ். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெப்பர் ஆட் பண்ணிருக்காங்க. எல்லாமே பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. குட் சார், நிறைய பார்சல் வாங்கியிருந்தீங்க. ஆமா, எத்தனை நாளைக்கு சாப்பிட்டுருக்கீங்க? நான் ஒரு 6 மந்த்தா சாப்பிட்டுட்டு இருக்கேன். இங்க நல்லா இருக்கும், ஹைஜீனிக், குவான்டிட்டி நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். சர்வீஸும் சரி நல்லா இருக்கும். நான் ஒரு 7-8 இடத்துல இது வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன். இந்த இடத்துல இருக்கிற மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. நான் பூந்தமல்ல இருந்து வரேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 2 or 3 கிலோமீட்டர். அங்க வந்து நான் வரதுக்கு காரணம் என்னன்னா இவங்ககிட்ட சர்வீஸ் லேட் பண்ண மாட்டாங்க, ஒரு ஹைஜீனிக்கா இருக்கும். டேஸ்ட்னா சூப்பரா இருக்கும். நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. ஓப்பனா சொல்றத விட நீங்க வந்து உட்காந்து ரேட் அதான் சொல்ல மத்த கம்பேர் பண்ணும்போது இங்க டோட்டலா டிஃபரெண்ட் இருக்கும். என்னன்னா நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்ல வாங்கறதோட 20 ரூபா 40 ரூபா 50 ரூபா கூட கம்மியா இருக்கு பெரிய ஹோட்டலோட கம்பேர் பண்ணாங்க. அதே டேஸ்ட் இங்க கொடுக்குறாங்க. அதுதான் ஹைலைட். இங்க குவாலிட்டி சரி, குவான்டிட்டி நான் முதல்ல சொன்ன ஒரே விஷயம், அந்த காஸ்ட்டுக்கு எப்படி கொடுக்குறாங்க டேஸ்ட்ன்றது சீரியஸா தெரியல. நீங்க நான் சொல்றத விட நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஓனர் பாவம்ல கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி நீங்க சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஓகே, வெல்கம். நன்றி நன்றி நன்றி. இல்ல எல்லாமே நல்லா இருக்கு. கைஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து கேமராமேன் என்ன சொன்னா ஃபேவரட் எதுன்னு சொல்ல சொன்னாரு. எல்லாமே டேஸ்ட் வைஸ்ல சூப்பரா தான் இருக்கு. பட் ஸ்பெசிஃபிக்கா ஒன்று சொல்லி ஆகணும்ன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எது நல்லா இருக்குன்னு சொல்றது. பட் இருந்தாலும் இந்த எல்லாமே மிக்ஸ் தான் இருக்கு பாத்தீங்களா செஷ்வானோட. அது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்குது இந்த டேஸ்ட், ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ என்னோட ஃபேவரட் வந்து பாத்தீங்கன்னா செஷ்வான் ரைஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்ரெடிஷ்னலா வந்திருக்கும். ஸோ ட்ரெடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபன் ஐட்டம். டிஃபன் ஐட்டத்திலே பாருங்க 1 2 3 4 5 6 7 வெரைட்டி இருக்கு. ஸோ குழம்புல வந்து பாத்தீங்கன்னா 3 7 குழம்பு இருக்கு. இது இல்லாம இருக்கு ஒன்னும் நிறைய இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்றது தான் டவுட்டா இருக்கு. ஸோ என்ன ரொம்ப டெம்ப் பண்ண விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் இட்லி அண்ட் பாத்தீங்கன்னா இது ஊத்தாப்பம் தானே.
ஆனியன் ஊத்தப்பம், ஆனியன் ரவா. ஸோ இது ரெண்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்லில இருந்தே ஆரம்பிக்கும். ஸோ பொடி இட்லி பாத்தீங்கன்னா நெய்லாம் ஊத்தி பாருங்க, அது பார்க்கறதுக்கே அப்படியே சலைவா தாண்டவம் ஆடுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பைட் பண்ணும். அப்படியே வாயில உருகி போகுது. ஸோ என்ன சொல்றது தெரியல. வாயில வச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா இருக்கு. சாம்பார் டேஸ்டோட அந்த இட்லி நல்லா ஊறி இருக்கா, அப்படியே வாயில வச்சோன்னா அப்படியே ஊறி போகுது. நெய் நல்லா ஜிஆர்பி நெய் நினைக்கிறேன். அருமை. கட் பண்ணிக்கோ. ஸோ ஒன் ஆஃப் த ஃபேவரட் நார்த் இந்தியன் ஃபுட் சோடா பூரி. ஸோ உங்களுக்கு இம்மா தூண்டு சோடாப்பூர்ல இருந்து இது பூரி கணக்கு வந்துடும். இவ்வளவு சைஸ்ல இருந்து இவ்வளவு பெரிய சோடா பூரி வேணும்னா கூட எங்க கிட்ட இருக்கு. வேணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படிலாம் போனா சூடா இருக்கு. ரெடி ஆன்ல தானே இருக்கு. ஸோ கைஸ் சோடா பூரிக்கு வந்து பாத்தீங்கன்னா சன்னா மசாலா, எனக்கு சன்னா மசாலா ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஆனா சில இடத்துல வந்து சத்தி போயிடுவாங்க. நீங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், நல்லா இருக்குது நல்லா இல்லையான்ட்டு சாப்பிட்டு சொல்றேன். கூட வருது. ஓனர் கறிகிரி எதனா கலக்குறீங்களா? சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கு, ஆனா வெஜ்ஜு சூப்பரா இருக்கு. கட் பண்ணிடுறா சாப்பிடணும். நல்லா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடணும். கட் பண்ணிடுறா. ஸோ கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இட்லி இல்லாம வந்து தமிழ்நாடு எங்காது. நான் வந்து லைவ் சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இந்த புட்டு எடுத்தா வருது, பார்த்தவங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்ட்டு. எல்லா கல்லையும் இல்லடா, யார் சொன்னா எல்லா கல்லையும் எப்படி வருது? குஷ்பீட்ல போட்டு ஏமாதிரா இந்த மாதிரி சாஃப்டா பாருங்க. புட்டாலே வரும். எல்லாம் நீ வேணா நான் கூட்டு போறேன், நான் கல்லு மாதிரி இருக்கிற கடையா கூட்டு சாப்பிட வரணும். நான் வேணா இட்லி கல்லு மாதிரி அப்படி புட முடியாது. இப்படி தொட்டு இந்த சாம்பார் வந்து இன்னும் சாப்பிட்டதுதான். என்ன கலக்குறீங்களா? சாம்பார் அந்த மசாலா சாம்பார் நல்லா இருக்கு. சட்னி தனி கட் பண்ணேன். ஸோ கைஸ் இப்போ வந்து சட்னியில் தொட்டு சாப்பிட போறோம். அருமையா இருக்கு கைஸ். தேங்காய் தண்ணி கலக்காம தேங்காய் அப்படியே திக்கா போட்டு வச்சுக்கிறாங்க. தேங்காவே போட்டு வச்சுக்கிறாங்க உங்களுக்கு சட்னி அந்த மாதிரி இது. நீ ஏன் அப்படி? அது என்ன சட்னி? புதினா சட்னி. ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட போட்டு வந்து பாத்தீங்கன்னா புதினா சட்னி நல்லா இருக்கு கைஸ். புதினா சட்னி சன்னால தொட்டு சாப்பிடுவோம். சன்னா ஏற்கனவே ரிவ்யூ சொல்லிட்டேன். குருமா குருமா என்னது? குருமால ஒரு டே வாங்கிட்டு போனேன் உங்கள்ல. அப்படியே இட்லி நல்லா குழப்பி வச்சு அப்படி சாப்பிடும் போது இருக்குது அந்த அருமை, அது மாதிரி வருங்குதா. बहुत अच्छा. வடகறி ஐஸ். சில பேர் வடகறி இல்லாம உயிரே போகாது அப்படி இந்த மாதிரி. எனக்கு ஆனா பர்சனலா எனக்கு வடகறி பிடிக்காது. சாப்பிட்டு பார்ப்போம். இந்த ரெட்டை வடகறி இருக்குது, அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட்டதுலேயே ஒரு இதுவா இருந்தா இது நல்லா இருக்கு ஐஸ். ஆனாலும் ரொட்டை கடை அளவு வராது. அவனா கடையை மூட்டாங்க. அப்புறம் நான் டாபால வேலை செய்யறாங்க. கூட்டு வந்து கடை சேர்த்து தான் தோசைக்கு போவோம். ஆனியன் தோசா, ரவா தோசாவா? சாரி ஐஸ், ரவா தோசா. உள்ள வேற ஓபன் பண்ணி காட்டணும் போல இது. ஆனியன் போட்டுக்கு இன்னும் அப்படியா?
சாம்பார். ஆமா ஆமா, மொறுமொறுன்னு இருக்குது. இருடா, சாப்பிட்டு சொல்ல வேணாம். டேஸ்டா மிஷினா அது போட்ட உடனே தெரியுதுக்கா. ஆமா, சாப்பிடும் போது நிம்மதியா சாப்பிடணும். நல்லா சாப்பாடு வந்து நல்லா இல்லைனா கூட ஏதாவது சொல்லிட்டு நான் சொல்லிட்டு போயினே இருப்பேன். வெங்காயமும் அந்த ஆனியன் ஊத்த தானே ரவை ஓட்ட ஓட்டையா இருக்கும் அந்த தோசைல. அப்படிதானே இருக்கும் ரவை தோசை. அந்த இதுவும் எல்லாமே சேர்ந்து அடிக்கும் போது அருமையா இருக்கு. ஃபேவரட், என்றென்றும் ஃபேவரட். கேப் தோசை இல்லடா இது, நைஸ் தோசை. நைஸ் தோசை. நெய் ரோஸ்டா பாருங்க, பேப்பர் மாதிரி இது பாருங்க. அட்டி இதுதான் எழுதி காட்ட முடியாது ப்ரோ. பாருங்க இந்த தோசை எத்தனை தோசை இருந்தாலும் இந்த சாம்பார் ஊற்றி அடி அடி அடிக்கும் போது இந்த அருமையா இருக்கும். அப்படியே கௌஷிக் வெறுப்பாய்ச்சி பழகுது. அருமை அருமை. சோ கைஸ், சப்பாத்தி பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. அதே மாதிரி அவ்வளவு திக்காவும் இருக்கு. இது வந்து நம்ம ஃபேவரட் குருமா. அருமையா இருக்கும் அண்ணங்கள்ல. இந்த குருமா ஊத்தி அடிக்கும் போது இருக்குது சப்பாத்தில அப்படியே அது. ஆனா அந்த சப்பாத்தி ஊற விட்டு அடிக்கிறது போயிட்டு அதான் மாதிரி இருக்கும். அப்படி வச்சுட்டு என்னன்னாலும் இந்த குருமா பரோட்டால ரெண்டுத்துல மாறி மாறி பரோட்டா பாருங்க பயங்கரமா இருக்குது. அப்படியே மேல சூப்பரா ஊத்திட்டு ஐயோ வர மாட்டேதுடா வரி. அருமையா இருக்குது. உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி அருமையான சாப்பாடு வேணும்னு கண்டிப்பா நீங்க வந்து என்ன நம்பி புக் பண்ணலாம். டேஸ்ட்டுக்கும் குவாலிட்டிக்கும் 100% நான் கேரண்டி கொடுக்குறேன். நான் எந்த வீடியோல யாருக்கும் வந்து கேரண்டியே கொடுக்க மாட்டேன். ஆனா இந்த வீடியோ நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். மஸ்ட் ட்ரை. உங்க வீட்டு ஃபங்க்ஷன் நீங்க வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணா இவங்க நம்பர் வந்து கீழே தரேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணி உங்க வீட்டோட ஃபங்க்ஷனை நல்லா எல்லாருமே வர விருந்தினர்கள் எல்லாருமே நல்லா வந்து அனுசரிச்சு அனுப்புங்க. நன்றி, வணக்கம், டாடா, பாய். தேங்க்யூ. என்னால வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு டைம் பத்தல. பாருங்க எவ்வளவு என்னன்னா தோசை வெரைட்டிலே மட்டும் பாத்தீங்கன்னா 50 வெரைட்டி தோசை அவங்க பண்றாங்க. பாத்துக்கோங்க, உங்களுக்கு எந்த விதமான வெரைட்டி தோசை வேணும்னு வச்சீங்கன்னாலும் கஸ்டமைஸா நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு மட்டும் இல்லாம டைம் ஒன்னும் ஆகல. இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா பண்ணதுனால இன்னும் டைம் ஆகணும். ஒன்னு 2 ஹவர் ஆகும். நான் சீக்கிரம் வந்துட்டோம். ஸோ அதனால வந்து எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. பன்னீர் நான் இருக்கு, பன்னீர் டிக்கா இருக்கு, வேற மஷ்ரூம் டிக்கா, இந்த மாதிரி பன்னீர் மட்டன். கஸ்டமர் கேமராமேன் வந்து கஸ்டமர், அதனால சொல்லிங்கிறார். நான் வேலை சேர்ந்துலான்னு. அதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்ற ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்கு. நான் அது எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு வேணும் நினைச்சீங்கன்னா கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவர் உங்களுக்கு அனுப்பிடுவாரு. அதனால பாருங்க அப்படியே இருக்கு. வீடியோ பண்றது கஷ்டம் தான். வீடியோ பண்றது கஷ்டம். நான் ஏதோ ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிடலாம் பார்த்தேன் நினைச்சேன்.